பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரேப் ஜூஸ் பார்த்தோம் இல்லையா. கிரேப் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வாட்டர் சுகர் இல்லாமல் ப்யூர் கிரேப் ஜூஸ் பார்த்தோங்க. இங்கே பாருங்கள். அதே மாதிரி ஆப்பிள் ஒவ்வொரு குழந்தையும் மாவாப்பிள்னு சொல்லி தாங்க கடையில் வாங்கணும். இந்த மாதிரி மாவாப்பிள் தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருக்கும். மற்ற ஆப்பிள் எப்படின்னு தெரியல, மாவாப்பிள்னு சொல்லி வாங்கினா தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடய கன்சிஸ்டன்சி மாவு மாதிரி, டேஸ்ட்டு மாவு மாதிரி இருக்குங்க. இதை ஜூஸ் போட்டால் ஒவ்வொரு குழந்தைங்க குடிக்காது. அதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி மாவாப்பிள்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். இது தோல் சீவி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி தோல் சீவி பைன் பேஸ்ட்டாக அடித்து நீங்கள் கூழ் மாதிரி ஊட்டலாம், ஃபீட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நல்லா வாஷ் பண்ணி, அதாவது பீல் பண்ணி தோல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக கொடுக்கலாம். நீங்கள் ஸ்பூன் எடுத்து ஃபீட் பண்ணலாம். சுகரு வாட்டர் ஆட் பண்ணக்கூடாதுங்க. மாவாப்பிள்னு சொல்லி வாங்கினா ஆல்ரெடி அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும். க்ளீன் பண்ணி தொல்லியெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இங்கே ஒரு ஸ்பூன் போட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு 3 இயர்ஸ் ஆன குழந்தைகளுக்கு 2 இயர்ஸ் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பேஸ்ட் மாதிரி நீங்கள் பைன் பேஸ்ட் எடுத்து ஃபீட் பண்ணலாம். ஏன்னா இதில் ரொம்ப நிறைய சத்து இருக்குது. சம்மர் டைம்ங்கிறனால இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 3 வயசான குழந்தைகளுக்கு சேம் ஆஸ் யூஷுவல் வாட்டர் வாஷ் பண்ணி தொல்லியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பீஸாக ஸ்லைஸாக போட்டு பிளேட்டிங் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ஒவ்வொன்றா எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. ஆப்பிள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு. அதே மாதிரி இப்போ ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எப்படி கிரேப் ஜூஸ் பார்த்தோம் அதே மாதிரி இந்த மாதிரி பழுத்த, அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே க்ரீன் கலரில் இருக்கும், உள்ளே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆரஞ்சு பழம் மேலே ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும், ஆரஞ்சாக இருக்கும், உள்ளே ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நான் மேலே க்ரீனாக்கு உள்ளே ஸ்வீட்னஸ் இருக்குது. இதை நல்லா பீல் பண்ணி வாஷ் பண்ணி பீல் பண்ணி இதில் இருக்கிற ஆரஞ்சு சொலையெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் சேம் ஆஸ் யூஷுவல் கிரேப் ஜூஸ் மாதிரியே வாட்டர் சுகர் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்க அப்படின்னா சேம் கிரேப் ஜூஸ் மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி. இந்த மாதிரியும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. அதில் மில்க் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடிப்பாங்க. பீல் பண்ணி சீடெல்லாம் எடுத்துகிட்டு மில்க் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மில்க் குடிக்கிற குழந்தைகளா இருந்தால் ஆப்பிள் கூட மில்க் சேர்த்து ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொடுத்து பாருங்கள். ஸ்பூனில் ஃபீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் குழந்தைங்க அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கையில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பல வகைகள் சேர்த்துக்கோங்க.